Hi student, good morning. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா homogeneous system of linear equations. இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னாக்கா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு டி. இதில் டி இஸ் ஏ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். இந்த மாடலில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறது. இந்த டிங்கிற பொசிஷன் வந்து ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ நான் ரைட் பண்ணியிருக்கிறது வந்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அதில் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறது டி இஸ் ஏ நான் ஜீரோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அப்போ அந்த டிங்கிற பொசிஷன் ஜீரோ ஆயிரும். அப்போ கான்ஸ்டன்ட் டேம் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ அந்த லீனியர் ஈக்குவேஷன் கொண்ட ஒரு சிஸ்டத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இதில் வந்து n அன்னோன்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டுட் ஆகிறதுக்காக ஒரு 3 அன்னோன்ஸ் கொண்ட சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நான் இங்கே எடுத்திருக்கேன். பாருங்கள், a system of linear equations of 3 unknowns is said to be homogeneous system of linear equations of 3 unknowns if the system is of the form a1x plus a2y plus a3z equal to 0, b1x plus b2y plus b3z equal to 0, c1x plus c2y plus c3z equal to 0. இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்மேட்டு இந்த ஃபார்மில் இருக்கணும். அதில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் மாரி தான் இதுவும் வரும். ஆனால் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆல் என்ட்ரிஸு ஜீரோ வந்துடும். அப்போ இந்த டைப் ஆஃப் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இதில் உள்ள ஆல் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன். அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ அதில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் இதுக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ரைட் பண்ணும் பொழுது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு ரைட் பண்ணிங்க. ஓ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள மேட்ரிக்ஸை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள என்ட்ரிஸை நம்ம மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த மேட்ரிக்ஸை நம்ம இங்கே ஓன்னு எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல் என்ட்ரிஸாக ஜீரோ. அதனால் ஜீரோங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம நொட்டேஷன் ஜென்ரலாக ஓன் நொட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக நம்ம ஏ பை பின்னு சொல்லுவோம். இங்கே ஏ பை ஓ, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அது ஏ. அடுத்தது ஒரு ஒன் என்ன அப்படின்னாக்கா அது இங்கே ஓ, அது காலம் மேட்ரிக்ஸ். அடுத்தது இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் satisfied by x equal to 0, y equal to 0, z equal to 0. The above system is always satisfied by x equal to 0, y equal to 0, z equal to 0. இங்கே ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த 3 அதில் அன்னோன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த 3 அன்னோன்ஸுக்கு ஜீரோங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டாக அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ட்ரிவியலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டனாலே அதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் ஒன்று நம்ம சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ திஸ் சொல்யூஷன் இஸ் கால்டு ட்ரிவியல் சொல்யூஷன். திஸ் சொல்யூஷன் இஸ் கால்டு ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா
ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னாலே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அப்போ அது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். அது ஆல்வேஸ் என்னது? கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் நோட். எனி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். எங்கே? அந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இருந்தால் தான். ஓகேங்களா? அப்போ எனி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இதோட மீனிங் என்ன? அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இல்லாமலே இருக்கலாம். அது லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருப்பீங்க. சொல்யூஷன் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் மே பி யூனிக் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து நோ சொல்யூஷனுங்கிற வேர்டே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்ட். இது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னாலே சொல்யூஷன் இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் சொல்யூஷன் இருக்காது. அதனால் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் மட்டும்தான் பேச முடியும். இந்த நோ சொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வரக்கூடாது. இப்போ அடுத்தது பாருங்கள். அதுதான் இங்கே 2 டைப் ஆஃப் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு 3 அன்னோன்ஸ் கொண்ட ஒரு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை இங்கே எடுத்துக்குவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். a1x + a2y + a3z = 0, b1x + b2y + b3z = 0, c1x + c2y + c3z = 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் 2 கேசஸ் அரைஸ். அது என்னென்ன கேசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே கேஸ் 1. ஃபஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, if rho of a is equal to rho of a by o is equal to number of unknowns, then the system has a unique solution or trivial solution. இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா யூனிக் ஆர் ட்ரிவியல்னு சொல்லுவோம். அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன். ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பை ஓவும் ஆல்வேஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஈக்குவலாக இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட் கேஸ் 1 சொல்லுது. இல்லை n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பை ஓவும் லெஸ் தென் n. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் அப்படிங்கிறது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நான் ட்ரிவியல் அப்படிங்கிறது என்னது? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் and has 2 type of solution. One of the solution is trivial, another one is non-trivial. Trivial எப்போ கிடைக்கும்? ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ பை ஓவும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால், ஈக்குவல் டு என்னவாக இருந்தால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் அது ட்ரிவியல். லெஸ் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரிவியல். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இதை வச்சு ஒரு ரிமார்க் சொல்லலாம். வேறு மாதிரி இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த ரிமார்க்கு. If determinant of a not equal to 0 and rho of a is equal to number of unknowns அப்படின்னா the system has a trivial solution. வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாகவும் அதுக்கு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு யூனிக் சொல்யூஷன் அல்லது ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் n, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருந்து அதுக்கு ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்னை விட லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அதில் ஏங்கிறது நமக்கு தெரியும். ஏ இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ இது இந்த மாடல்லையும் நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ எக்ஸசைஸ் 1.7க்கு வந்துடுவோம். இதில் பாருங்கள், சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னாலே ரைட் ஹேண்ட் சைடை தான் நம்ம பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கனாலே 0 0ன்னு வருதா 3 ஈக்குவேஷனுக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 3x + 2y + 7z = 0. அனதர் ஒன் 4x - 3y - 2z = 0. அனதர் ஒன் 5x + 9y + 23z = 0. ஓகேங்களா? இது நம்ம ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ரைட் பண்ண தெரியும்.
அங்கே ஏ பை பின்னு சொல்கிறதுக்கு ஏ பை ஓ, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுங்கிறது ஏ. அடுத்தது என்னது, அந்த சொல்யூஷன்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூலாம் ஒரு மேட்ரிக்ஸை கால மேட்ரிக்ஸாக பண்ணோம்னா அது பின்னு சொல்லுவோம், இங்கே ஓ. ஓகேங்களா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா அந்த டோட்டல் மேட்ரிக்ஸ் பேர் என்னது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ எக்லன் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். இப்போ எக்லன் ஃபார்ம் கொண்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு ரோடே ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது 3. அப்போ அதை 3ஐ விட அதே காலத்தில் மினிமம் வேல்யூ எதுவும் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை, அதனால் அந்த ஃபஸ்ட் ரோ டூ நாட் சேஞ்ச், ஃபஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணாதீங்க, அதை அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிச்சிங்களா? சரி, அப்போ நியூ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்குது. அடுத்ததுக்கு வாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்வோம், நான் ஜீரோ என்ட்ரி ஃபஸ்ட் ரோவில் அந்த ஃபஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி கீழே உள்ள ஆல் என்ட்ரிஸும் ஜீரோ மேக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி 4, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி வந்து 5. அப்போ அது ரெண்டையும் ஜீரோ மேக் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு 2 டைப் ஆஃப் எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ மேக் பண்ணுவோம், அதில் ஃபஸ்ட் என்ட்ரி ஜீரோ வர மாதிரி. அப்போ செகண்ட் ரோ மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி 4, அதுக்கு R1 யூஸ் பண்ணி தான் இப்போ மேக் பண்ண போகிறோம். அப்போ R1ல் ஃபஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னாக்கா 3. அப்போ பாருங்கள், 3ஐ எதால் மல்டியில் பண்ணாலும் 4 வராது, 4ஐ எதால் மல்டியில் பண்ணாலும் 3 வராது. அப்போ மாற்றி மல்டியில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். செகண்ட் ரோவை 3ஆலையும் ஃபஸ்ட் ரோவை 4ஆலையும் மல்டியில் பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி 0 ஆயிடும். அப்போ அதுக்கு தான் இப்போ இங்கே ஒரு எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பாருங்கள். R2 ரிட்டர்ன் as 3R2 மைனஸ் 4R1. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். R2 ரிட்டர்ன் as 3R2 மைனஸ் 4R1. R2வில் ஆல் என்ட்ரிஸையும் 3ஆல் மல்டியில் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கேன். 12 மைனஸ் 9 மைனஸ் 6 0. அடுத்து R1வில் ஆல் என்ட்ரிஸையும் 4ஆல் மல்டியில் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். 12 8 28 0ன்னு வரும். இப்போ 1லேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது எல்லா செகண்ட் என்ட்ரிஸில் உள்ள சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஆல் என்ட்ரிஸ் ஆர் பாசிட்டிவ், அப்போ சைன்லாம் நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் பண்ணுறோம். 12 மைனஸ் 12 0, மைனஸ் 8 மைனஸ் 9 மைனஸ் 17, மைனஸ் 28 மைனஸ் 6 மைனஸ் 34, 0 மைனஸ் 0 0. அப்போ இந்த டி மேட்ரிக்ஸினுடைய செகண்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா 0 மைனஸ் 17 மைனஸ் 34 0. எடுத்து பாருங்கள், நியூ மேட்ரிக்ஸுடைய செகண்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது, 0 மைனஸ் 17 மைனஸ் 34 0. ஓகேங்களா? அடுத்தது இப்போ தேர்ட் ரோனுடைய ஃபஸ்ட் என்ட்ரி 0 மேக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ரோனுடைய ஃபஸ்ட் என்ட்ரி என்னன்னு பாருங்கள், 3. அப்போ இதையும் மாற்றி வண்டியில் பண்ணால் தான் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3 எதால் வண்டியில் பண்ணாலும் 5 வராது, 5 எதால் வண்டியில் பண்ணாலும் 3 வராது. அப்போ இதுக்கு ஒரு எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். R3 ரிட்டர்ன் as 3R3 மைனஸ் 5R1. இது எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறது இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், R3 ரிட்டர்ன் as 3R3 மைனஸ் 5R1. R3யில் ஆல் என்ட்ரிஸையும் 3ஆல் மல்டியில் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். 15 27 69 0. R1ல் ஆல் என்ட்ரிஸு 5ஆல் மல்டியில் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். 15 10 35 0. ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும் பொழுது செகண்ட் என்ட்ரிஸுக்கெலாம் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல் என்ட்ரிஸ் ஆர் பாசிட்டிவ், அதனால் எல்லாத்துக்கும் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 15 மைனஸ் 15 0, 27 மைனஸ் 10 17, 69 மைனஸ் 35 34, 0 மைனஸ் 0 0. அப்போ நியூ மேட்ரிக்ஸினுடைய தேர்ட் ரோ பிகம்ஸ் 0 17 34 0 அப்படின்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நியூ மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, 0 17 34 0. ஓகேங்களா? இப்போ கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், செகண்ட் ரோக்கு வந்துடுவோம். இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது மைனஸ் 17. இப்போ அது கீழே என்ன என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா 17. அப்போ அந்த 17ஐ 0 மேக் பண்ணணும். அது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ரோனுடைய ஃபஸ்ட் என்ட்ரி பார்க்குறோம். செகண்ட் ரோடைய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி மைனஸ் 17. அது கீழே என்ன இருக்குது அப்படின்னாக்கா 17 இருக்குது.
இப்போ இந்த 17 ஜீரோ மேக் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த 17 அப்படிங்கிறது தேர்ட் ரோடைய செகண்ட் என்ட்ரி. சரி, இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணாலே ஜீரோ வரும். பார்த்தாலே தெரியுது, ஒன்று +17 ஒன்று -17. இங்கே வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு தேர்ட் ரோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். R3 ரிட்டர்ன் as R3 + R2. அப்படி யூஸ் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ணுங்கள். அதையும் போட்டு காமிச்சிருக்கேன். R3 ரிட்டர்ன் as R3 + R2. ஃபஸ்ட்டு R2ல ரோ ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து R3ல உள்ள என்னது ரோவில் ஆல் என்ட்ரிஸ் ரைட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆட் பண்ணுறோம். 0 0 ஆட் பண்ணால் 0, +17 -17 0, +34 -34 0, 0 + 0 0. அப்போ the last equivalent matrix உடைய லாஸ்ட் ரோ becomes all entries are 0. இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் உடைய லாஸ்ட் ரோ வந்து 0 ஆயிடுச்சா? சரி, இப்போ எக்லன் ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ எக்லன் ஃபார்ம் வந்த பிறகு என்ன செய்யணும்? இதிலேருந்து நம்ம வந்து நீங்கள் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி தான், இதுலேருந்து ரோ ஏயோட ரேங்கும் A/O ரேங்கும் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அங்கே வந்து A/Bன்னு பார்த்துருப்போம், A/O வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஏங்கிற ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏக்கு வந்து ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ், லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கப்புறம் அதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோவை கவுண்ட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஒரு ரோவில் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆனாலும் அதுக்கு பேர் நம்ம நான் ஜீரோ ரோ. லாஸ்ட்டு ரோ மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகுது. அதனால் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ அப்படிங்கிறது இங்கே 2. அப்போ ரோ ஆஃப் ஏயோட ரேங்க் வந்து இங்கே 2. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த லாஸ்ட்டு காலத்தை சேர்த்தோம்னா அது டோட்டலாக அதுக்கு பேர் வந்து A/O அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ செக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ரோவில் நான் ஜீரோ என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது, செகண்ட் ரோலையும் நான் ஜீரோ என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் தேர்ட் ரோ ஃபுல்லாக 0 வந்துடுது. அப்போ A/Oவுக்கும் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா A/Oவோட ரேங்கும் 2 தான். இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ் தென்னாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இனிஷியலைசேஷன் வராது. அப்போ இந்த சிஸ்டம் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் நமக்கு தெரியும். அதனால் இந்த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சிஸ்டம் ஹேஸ் என்னது? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்போதும் போல தான் இந்த காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் சொன்ன மாரி லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதில் 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் ரோக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3x + 2y + 7z = 0. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா -17y - 34z = 0ன்னு வந்துருக்கு. இது எங்கேருந்து மேக் பண்ணோம்? லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சு. அதனால் இங்கே ஒன்லி 2 ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த சிஸ்டம் ரெடியூஸ்டு டு 2 ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் அன்னோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஒய் அண்டு இசட். இப்போ தேர் ஆர் 3 அன்னோன்ஸ் பட் 2 ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு அன்னோன்ஸுக்கு நம்ம வேல்யூ சூஸ் பண்ணணும். அந்த வேல்யூ இங்கே இப்போ நான் இசட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வி சூஸ் இசட் = கே. கே அப்படிங்கிறது எனி ஒன் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். கேக்கு எந்த ரியல் நம்பர் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 அன்னோன்ஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இசட் = கேன்னு கொண்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 அன்னோன்ஸை கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 2 அன்னோன்ஸுக்கு 2 ஈக்குவேஷன் இருந்தால் போதும். அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அந்த 2 அன்னோன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். இசட் = கே அப்படிங்கிற வேண்டி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் -17y - 34k = 0ன்னு வந்துடும். அப்போ -17y = 34k. அடுத்தது 17y = -34k. இப்போ y = -34k/17, தட் இஸ் y = 2k. இப்போ ஒய்யோட வேல்யூவையும் இசட்டோட வேல்யூ கொண்டு வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் y = -2k அண்ட் z = k இன் ஈக்குவேஷன் 1 we get என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3x - 4k + 7k = 0, தட் இஸ் 3x + 3k = 0. 3x = -3k. அப்போ x = -3/3 × k = -k, that is x = k. Therefore the set of solution is -k, -2k, k. -kங்கிறது xோட வேல்யூ, -2kங்கிறது ஒய்யோட வேல்யூ, கேங்கிறது இசட்டோட வேல்யூ, வேர் k belongs to r. அப்போ கேக்கு வந்து நீங்கள் மெனி வேல்யூ கொடுக்கலாம்.
அதனால் இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம். கேக்கு நீங்கள் எனி ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ரியல் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு செட் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதை கொண்டு போய் இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ கொண்டு வந்து இந்த 3 ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன், அந்த நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து இந்த கிவன் சிஸ்டத்துக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுமாரி மெனி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதனால் இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.